दोस्तों, मैं सल्लभ जैन आपका स्वागत करता हूं ओरा न्यूज के एक फ्रेश एपिसोड में। केंद्र सरकार ने चंद्रयान 5 को दी मंजूरी, जापान भी करेगा सहयोग, इसरो प्रमुख ने दी जानकारी। केंद्र सरकार के महत्वाकांक्षी चंद्रयान 5 को मंजूरी दे दी है। इस मिशन के तहत चंद्रमा की सतह से अध्ययन करने के लिए 250 किलोग्राम का रोवर भेजा जाएगा। इसरो के अध्यक्ष वी नारायणन ने इस खबर की पुष्टि करते हुए बताया है कि मिशन जापान के सहयोग से संचालित किया जाएगा। रविवार को एक सम्मान समारोह में बोलते हुए इसरो प्रमुख ने कहा, चंद्रयान 5 की हाल में ही हरी झंडी मिली है। उन्होंने बताया कि इससे पहले चंद्रयान 3 मिशन के तहत 25 किलोग्राम का रोवर प्रज्ञान चंद्रमा पर भेजा गया था, जो सफलतापूर्वक लैंड हुआ था। इस बार चंद्रयान 5 की अधिक क्षमता वाला रोवर भेजा जाएगा। इससे चंद्रमा की सतह पर गहराई और अध्ययन किया जा सकेगा। चंद्रयान 4 मिशन पर काम जारी। बता दें, इसरो के चंद्रयान 3 की सफलतापूर्वक लॉन्च किया गया था, जिसमें लैंडर विक्रम 23 अगस्त 2023 को चंद्रमा के दक्षिणी ध्रुव पर सफलतापूर्वक सॉफ्ट लैंडिंग की थी। यह भारत के लिए एक ऐतिहासिक क्षण था, जिसे पूरी दुनिया ने ध्यान से देखा। इससे पहले इसरो चंद्रयान 4 मिशन पर काम कर रहा है। उसका उद्देश्य चंद्रमा से मिट्टी और चट्टानों के नमूने लाना है। रिपोर्ट के मुताबिक 2027 में लॉन्च किया जा सकता है। चंद्रयान 5 के मिशन का मकसद चंद्रयान मिशनों का मकसद चंद्रमा की सतह और मौजूद खनिजों का अध्ययन करना है। इसरो के वैज्ञानिक लगातार इस दिशा में काम कर रहे हैं। भारत के स्पेस रिसर्च के क्षेत्र में कई ऊंचाइयों पर ले जा रहे हैं। चंद्रयान 5 मिशन का ऐलान देश भर के वैज्ञानिकों के लिए उत्साहदायक है। वह सभी की नजरें इस चंद्रयान 5 पर टिकी हैं। இப்போ ஜனவரி 29வது இந்த 2025ல 100வது லான்ச் வெஹிக்கிள் ஸ்ரீஹரிகோட்டாயிலிருந்து அனுப்புறோம். அனுப்பி அதுல ரொம்ப பயங்கர சக்சஸா அதை அனுப்பணும். அது ஒரு அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமாட்டு மகேந்திரில இருந்து ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ் பிளாக் ஆஃப் பண்ணி அடுத்த ராக்கெட்டுக்குள்ள ஸ்டேஜை பிளாக் ஆஃப் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு அதே மாதிரி மகேந்திர ஒரு பெரிய சாதனை நடந்தது. இந்த பொதுவா இந்த கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜினை ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த விண்ணில உள்ள அந்த மாதிரி வெப்பநிலை, அங்க உள்ள இந்த பிரஷர் அதெல்லாம் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். பட் அது டெஸ்ட் பண்ணா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாஸ் ஆகும். அதுக்கு ஆல்டர்னேட் ஆட்டு ஒரு நியூ சிஸ்டம், நாசில் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நம்மளே டெவலப் பண்ணி அதை வச்சு நேற்று 100 செகண்ட் முதல் ராக்கெட் ஃபிளைட் என்ஜினை சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணி தான் பிரச்சனை வந்திருக்கும். அது அடுத்த ஒரு சாதனை. இப்படி நிறைய நடந்துட்டே இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சந்திரயான் 5க்கு சந்திரயான் 4க்கு முன்னாடி அப்ரூவல் வந்துட்டு சந்திரயான் 5 ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதுக்குள்ள அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஆட்களை முதல் அனுப்புறதுக்கு ஆள் இல்லாம அன்க்ரூட் மிஷன் ஒரு வயாமித்ரான்னு ஒரு ரொபோட்டை வச்சு அனுப்ப போறோம். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ஐஎஸ்ஆர்ஓ நடந்துருக்கு. ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க சக்சஸா இருக்கணும். அதுக்கு நிறைய, ஏன்னா அது டெக்னாலஜி. நாங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணு சுனிதாவிலும் சக்சஸா திரும்பி வருவாங்க. ஏன்னா அவங்களும் இது ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். எல்லாம் சால்வ் பண்ணி அவங்க சக்சஸா திரும்பி வருவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், லேண்ட் ஃப்ரம் the setbacks of us as well as others. இவங்க ஸ்பேஸ்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் படிச்சு நம்ம சக்சஸா போறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ரெட் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய் கோளுக்கு ஒரு மார்ஸ் ஆர்பிட் மிஷன் ஒன்று அனுப்பணும். அது பாத்தீங்கன்னா 68 கோடி கிலோமீட்டர் கொண்டு போய் 294 கழிச்சு ஒரு என்ஜினை 2வது ஆபரேட் பண்ணி அங்க சக்சஸ் பண்ணணும். அந்த சக்சஸ் நடத்தியது இதுவரை உலகத்துல முதல் முறையா ஒரே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ் கிடைச்சது இந்தியாவுக்கு தான். வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கல. அப்ப அந்த சக்சஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா நாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் செட்டில் அதெல்லாம் படிச்சு அந்த மாதிரி சக்சஸ் இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கும். படிச்சு நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே சக்சஸா கொண்டு போயிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க எல்லா முயற்சிகளும் திட்டமிட்டபடி நடந்துட்டு